ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுது. நான் கூட லாஸ்ட் இயர் வந்து என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் பிரெஸ்ட் ஃபீடிங் சம்மந்தமாக நான் படித்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் நான் நிறையா பிரெஸ்ட் ஃபீடிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது வந்து இந்த புக்கு வச்சு தான். ஸோ இந்த புக்கோட பேர் வந்து பிரெஸ்ட் போஷன், அதுனிகா பிரகாஷ் அவங்க எழுதின ஒரு புக்கு. ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவான ஒரு புக்கு. நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற ஒரு மதராவோ ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த புக் வந்து கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். இல்லை யார் வேணாலும் ஜென்ரலாகவே வாங்கி படிக்கலாம். ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கும். டே 1 இன்னைக்கு தாய்ப்பால் சம்மந்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் வந்து எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ என்னென்ன காரணங்களுக்காக அந்த தாய்ப்பாலில் வந்து மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். டைம் ஆஃப் த டே, நேரத்தை பொறுத்து தாய்ப்பாலில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டே டைமில் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உங்கள் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நைட் டைமில் நீங்கள் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். செக்ஸ் ஆஃப் த பேபி, குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தாய்ப்பால் இருக்கிற கம்போசிஷன்ஸ் வந்து மாறும்னு சொல்கிறாங்க. அது ஆண் குழந்தைக்கு ஒரு மாதிரியும் பெண் குழந்தைக்கு ஒரு மாதிரியும் சுரக்கும்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் த பேபி, குழந்தையோட வயசை பொறுத்து தாய்ப்பால் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குழந்தை பிறந்த உடனே அந்த 1 hour இருக்கு இல்லையா, கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 1 hour ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். கண்டிப்பாக அதில் வந்து சீம்பால் மாதிரியான பால் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக அதோட தன்மை வந்து மாறும். குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட குழந்தையோட பிரதான உணவு அதுதான் அப்படிங்கிறதுனால அதில் அந்த தாய்ப்பால் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை வந்து அடிஷ்னல் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போதும் குழந்தை எந்த அளவுக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு, டோட்லர் ஆகிட்டாங்க, இன்ஃபான்சி ஸ்டேஜ்லாம் முடிஞ்சிருச்சு, 1 year 2 yearலாம் போகிறாங்க அப்படிங்கும்போது அப்போது அதோட தன்மை வந்து மாறும். காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தாய்ப்பால் வந்து மாறும். வெயில் காலங்களில் வந்து கொஞ்சம் வாட்டரியாக தண்ணியாக இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த டைமில் வந்து குழந்தைக்கு நிறைய தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும். அதே மாதிரி குளிர்காலங்களில் கொஞ்சம் திக்காக ஃபேட் கம்போசிஷன் நிறையா இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஆன்டிபாடிஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் இல்னஸ், அதாவது குழந்தைக்கோ அம்மாவுக்கோ இருக்கிற ஒரு இல்னஸ், ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸை வந்து பிரெஸ்ட் மில்க் மூலமாகவே குழந்தைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற ஒரு அம்மாவுக்கு ஜுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, ஜுரம் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைக்கு பால் கொடுக்காத, சளி பிடிச்சிருக்கா குழந்தைக்கு பால் கொடுக்காதன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் தான் கண்டிப்பாக நம்ம பால் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் உடம்பு அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் ஃபைட் பண்ணுறதுக்கான ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தாய்ப்பால் நீங்கள் அந்த குழந்தை கொடுக்கறது மூலமாக அந்த ஆன்டிபாடிஸ் குழந்தைக்கும் போய் சேரும். ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து இந்த கோல்டு ஜுரத்தையெல்லாம் எப்படி ஃபைட் பண்ணணுன்ற அந்த நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது வழியாக போய் சேரும்ன்றாங்க. சரி, ஓகே. இதுவே குழந்தைக்கு ஒரு இல்னஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைக்கு இப்போ கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு இப்போ வேறு ஏதாவது ஒரு 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 இல்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸும் உங்கள் உடம்பு க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ நாளைக்கு ஆகஸ்ட் 2 அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.